ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். பகவான் என்ற சொல்லுக்கு அனைத்து செல்வங்களையும் உடையவர் என்று அர்த்தம் என்று தாங்கள் தங்களது அருளுரைகள் பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். பகவான் உவாச்ச, ஈஸ்வர உவாச்ச என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருகிற இந்த 2 வரிகள் பகவான் என்று பகவான் கிருஷ்ணரையும் ஈஸ்வர என்று பரமசிவனையும் குறிப்பிடுகிறதே. கிருஷ்ணரையும் பரமசிவனையும் 2 வெவ்வேறு வார்த்தைகளில் ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும்? இதற்கு பொருள் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறா? புத்தி இருந்தால் புத்திமான், கல்வினா கல்விமான், துட்டு இருந்தால் தனவான், தனம் தனவான், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. இதில் பகவான் அப்படின்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். பகம் மீன்ஸ் எதுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு குவாலிட்டி, ஒரு பர்சனாலிட்டி, அதுதான் பகவான் அப்படின்றது. ஸோ பகவான் நிஜமாகவே அவனுக்கு என்ன குறை இருக்க முடியும்? எல்லாத்தையுமே கொடுக்குறவன் அவன் தான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீங்கிற முறையில். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வர அப்படிங்கிறாங்க. அது என்ன? ஐஸ்வர்ய அப்படின்னு. ஐஸ்வர்யம்னா என்ன? அல்ல குறையாத நிதிபதி அதிபதின்னு அர்த்தம். அதுதான் ஐஸ்வர்ய அப்படின்றது. அதிலிருந்து தான் ஈஸ்வர அப்படிங்கிற இது வருது. ஸோ எல்லாம் ஒரே மீனிங் தானே. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் ஒரே ஒரு ஆள் தான். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. இப்போ ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் அயலார். இப்போ ஏன் இந்த மாதிரி பேதங்கள் தெரியுதுன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மைக்கில் கூட 2 ஒயர் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இது போக ஒன்று பூமியில் வச்சுருப்பாங்க ஆணி அடிச்சு, அதுக்கு எர்த்துன்னு பேர். அந்த எர்த்துங்கிறது பிரம்மம். இந்த இது இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ், இதை நீ சங்கர நாராயண அப்படின்லாம். அப்போ கச்ச பகவான், பகவான் என்பது யார் அல்லது எது என்ற ஒரு கேள்வியை தன்னுடைய பிரஸ்னாகர ரத்னாகரம் என்ற நூலில் ஆதி சங்கராச்சாரியார் எழுப்புகிறார். அப்போ கச்ச பகவானுக்கு அவர் கொடுக்கிற விடை என்னன்னா, சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் இந்த நிலையை அடைந்தவன். கச்ச பகவானுக்கு விளக்கம் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார். அதனால் ஒரே கடவுள், அவனை நீங்கள் சிவன் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சிவன் 3ஆக பிரிகிறார். அது பிரம்மா, விஷ்ணு, சங்கரன். சங்கரனுங்கிற போது டெஸ்ட்ராயிங் தி நெகட்டிவ் திங்ஸு, விஷ்ணுங்கிற போது உலகத்தை சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னு எல்லாத்தையும் காப்பாற்றுறது. ஸோ இந்த 3ஆக பிரிஞ்சிச்சு. அது அந்த சிவன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா த கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடெக்டர், சங்கரா த டெஸ்ட்ராயர். இந்த 3ம் சேர்ந்துச்சு. அதனால் 2வது கடவுள் உலகத்தில் இல்லை, இருக்கிறது ஒரு கடவுள். இந்த 3ம் சேர்ந்தது தான் பகவான் சொல்லக்கூடியது. தாங்கள் பாலாஜி கார்டனில் ஒரு சஹஸ்ரலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள். இது போன்ற சஹஸ்ரலிங்கங்கள் நமது நாட்டில் பல இடங்களில் தற்போது பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்டும் வருகின்றன. சாதாரணமாக ஒரு லிங்கத்தை வழிபடுவதை விட 1000 லிங்கங்களை ஒரே சிவலிங்கத்தில் தரிசித்து வழிபடுவதால் ஏதேனும் பிரத்யேகமான நன்மை இருக்கிறதா? சஹஸ்ரலிங்கத்தின் மகிமை பற்றி தெளிவுபடுத்துமாறு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியை சுற்றி நீங்கள் பிரச்சனை வரும்போது அங்கே சஹஸ்ரலிங்கம் இருக்கும். சஹஸ்ரலிங்கம் அப்படிங்கிறதுல ஒரே லிங்கத்துக்குள்ளே நிறைய லிங்கங்கள் இருக்கிற மாதிரி அவங்க கல்வெட்டு செய்து வைத்திருப்பார்கள். இப்போ நீ ஒரு தடவை ஓம் நமச்சிவாய சொல்கிற போது அது அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த thousands of foldக்கு வர்றபோது அத்தனை தடவை ஜபம் சொன்னதனுடைய பலித்தம் உனக்கு கிடைக்கிறது. அதுக்காக இந்த மாதிரியாக அமைத்தார்கள். எல்லா இடத்துலையும் அப்படி தான் அமைச்சாங்க. நாமளும் அதுக்காக தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் நாமளும் எங்கள் சஹஸ்ரலிங்கத்தை அமைச்சு வச்சுருக்கோம். இது ஒரு நீ சொல்ல போகிறது ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ தடவை ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. நீ மைண்ட்லேயோ இல்லை உச்சாடனத்துலேயோ சொல்லி வர்ற போது உனக்கு அவ்வளோ பலித்தம் கிடைக்கிறதுங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. தாங்கள் திருப்பதி மலைக்கு புனித பயணம் சென்றபோது தும்புரு தீர்த்தம், குமாரதாரா தீர்த்தம் போன்ற புனித தீர்த்தங்களுக்கு சென்று வந்ததாக தங்களது அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். தும்புரு முனிவர் ஹயக்ரீவர் மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட
தேவலோக இசை விற்பன்னர் என்றும், நாரதரின் சாபத்தால் பூமியில் திருப்பதியில் உள்ள கோண தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட தீர்த்தத்தில் விழுந்து அங்கிருந்து அவர் சாப விமோச்சனம் பெற்றதால் அந்த தீர்த்தம் தற்போது தும்புரு தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாகவும் அவருக்கு பின்னால் ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது. இது சரிதானா? தேவகானம் பாடிய தும்புரு என்கிற தேவலோக இசை விற்பன்னரை பற்றி தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். இதுபோல குமாரதாரா தீர்த்தத்திற்கும் ஏதாவது புராண வரலாறு இருக்கிறதா? பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டனன் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் எப்படி போகிறானோ, அதாவது திருச்செந்தூருக்கு சூரசம்மாரம் செய்யறதுக்காக போகிறார் அவர். இப்போ அவர் இந்த மலைகள் தான் அந்த காலத்தில், ரோடெல்லாம் கிடையாது, அது வழியாக போகிற போது திருப்பதி மலை வழியாக போகிறாராம். இப்போ சொல்கிறாரு, பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை, இதுக்கு முன்னாடி முருகன் தான் தபஸ் பண்ணின அந்த வேங்கடாஜலபதி மலையை பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்போ முருகன் தவம் செய்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குமாரதாரம். குமாரன்னா முருகன் சுப்பிரமணியனை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் அமெரிக்காவில் போய் ஏதோ அழட்டிக்கிறாங்க கிராண்ட் கேனியன். அது தாத்தா மாதிரி பழமையான மலைகள்லாம் திருப்பதி மலை மேலே இருக்குது. அப்படியே ஒரு கிரானைட் மாதிரி இருக்கும் அந்த கல், அதுலேருந்துலாம் அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். பாபநாசம் டேம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போனோம். வருஷத்தில் ஒரு நாளோ 2 நாளோ திருப்பதி கோயிலிருந்து ஒரு மரியாதையாக எல்லோரும் போய் ஜனங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த தீர்த்தங்கள்லேருந்து ஜலத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று இந்த டேம் வழியாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே குமாரதாரா தான் வரும். வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், தண்ணி கொட்டின்னு இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னாக்கா தடன்னு இறங்குற மாதிரி படிக்கட்டுகள் இருக்கும். அது வழியாக இறங்கி போனாக்கா அந்த இடத்துல தான் ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், இந்த மாதிரியான தீர்த்தக்கட்டங்கள்லாம் இருக்குது. எல்லா இடமே ரொம்ப பழமையானவை, தங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வசதி இல்லை. நான் வந்து அந்த சீசனில் போகல, அடிச்சு பிடிச்சி நான் தான் போனேன். பாபநாசம் டேம்லேருந்து போயிட்டேன். அப்போ அங்கே ஒரு இந்த விறகு வெட்டியில் அந்த ஆள் ஒருத்தன் வந்தான். வந்துட்டு அவன் சொன்னான், இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் சாமி தபஸ் பண்ணியிருக்கார், இங்கே வந்து அவர் பங்காரு சாப்பா வெண்டி சாப்பா அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு திருப்பதியில் விட்டார் அப்படின்றத சொல்லுவான். அவன் சொல்கிறான், இந்த பங்காரு சாப்பா வெண்டி சாப்பா நம்ம என்ன நினச்சிருப்போம், கோல்டுலேயே இருக்குது வெள்ளியிலேயே இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அக்வேரியத்தில் போய் பார்த்தாக்கா சில்வர் ஃபிஷ்ஷு கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு இருக்குது இல்லையா, அதை தான் அவன் அப்படி சொல்கிறான். ஸோ அந்த காலத்தில் அப்படி தானே, மக்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க ரொம்ப இதாக பண்ணிக்குவாங்க, க்ளோரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அந்த காடுகளில் நான் போயிருக்கேன், தங்கியிருக்கேன். அங்கெல்லாம் ஒன்றும் தங்கத்துக்கெல்லாம் இடம் இல்லை, சும்மா அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான், கட்டின துணியை துண்டை பற்றின்னு படுத்துக்க வேண்டியதுதான். இந்த எல்லா தீர்த்தத்துலேயும் நான் போயிருக்கேன், வந்திருக்கேன். அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதாவது நீங்கள் பாபநாசம் டேம் வழியாக போகணுன்னு இல்லை, நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, ஆந்திராவில் கடப்பா கர்னூல் போகிற வழியில் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு காட்டுப்பாதை இருக்குது. பஸ்ஸில் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷனில் இறங்கி வந்தாலையும் இந்த இடங்கள்லாம் வரும். ரொம்ப அற்புதமான காடுகள். அங்கே யாரும் தங்கிறது இல்லை, யாரும் விறகு வெட்டுறதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா திருப்பதி மலை பூராவே காடு தான், நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போகணுங்கிற அவசரமே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மகேந்திரகிரி நான் சொல்கிறேன், கன்னியாகுமரி பக்கத்தில் போகிற வழியில் இருக்குது. இந்த மகேந்திரகிரி மலையில் கூட எல்லோரும் மேலே வரைக்கும் போக மாட்டாங்க, எல்லோரும் கீழே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் இந்த மத்தியாச எஸ்டேட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி விறகு வெட்டிக்கின்னு வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு மேலே போக தான் நான் சொன்னதெல்லாம் இருக்குது. பல தீர்த்தங்கள் இருக்குது அங்கே கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு இருக்குது. அங்கே தான் அந்த கஜேந்திரன் என்ற யானை காலை முதல்ல பிடிச்சி இது ஆதி மூலமே அலற்றி பெருமாள் வந்து காப்பாற்றணுன்றாங்க இல்லையா, அது அங்கே இருக்குது. சுப்பிரமணியர் பாதம் சொல்லி முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் உபதேசமாக ஒரு 5 தலைமுறைக்கு முன்னே கொடுத்த பாதங்கள் இருக்குது. அங்கேருந்து மேலே போனீங்கன்னாக்கா ராகு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இருக்காங்க நிஜமாகவே. இந்த ஃபேஸ் வந்து ஒரு வயசான கிழவு மாதிரியும் உடம்பு பெரிய பாம்பு மாதிரியும் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கும் மேலே நீ போயிட்டே இருந்தேன்னா பஞ்சவடின்னு ஒரு இடம் வரும். பஞ்சவடியில் ராமர் வனவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அங்கே 5 குழி இருக்குது. அந்த 5 குழியிலேருந்து உலகத்தில் லாஸ்ட் டேஸில் அமிர்தம் வரும், அதை குடிச்சிட்டு ஜனங்கள்லாம் சத்தியுகத்துக்காக அங்கே அப்படியே உட்காந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு போர்டு இருக்கும், இது யக்ஷவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு அப்படின்ட்டு இருக்கும். அதாவது ஒரு மூத்திரம் டாய்லெட்லாம் போய் பொல்யூட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் தேவர்கள் அவங்க தான் இருப்பாங்க. நீ அந்த அளவுக்கு விரதம் இருந்து கண்ட்ரோல் பண்ணாக்கா மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனாக்கா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பழைய காலத்து அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த இடத்துல, அந்த மலை மேலே மகேந்திரகிரி மலையில் இருக்குது. இன்னும் ஒரு டிஸ்டன்ஸில் போனீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் இங்கே தங்கியிருந்தாங்கன்னு ஒரு 5 கட்டடம் மாதிரி, பழைய கட்டடம், ஏதோ கல் கட்டடம் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அனுமான் இருக்குது, அந்த மலை மேலே உச்சியாக இருக்கும், குரங்குங்களாக இருக்கும் அங்கெல்லாம். அதில் ஒரு குகையில் ஆஞ்சநேயர் தபஸ் பண்ணுறாருவாங்க, முன்னாலே இவ்வளோ பெரிய மைதானம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு எதிர்மலையில் போனீங்கன்னா நம்பி கோயில்னு ஒன்று இருக்கும், பெருமாள் நம்பி போகிறவங்களுக்கு நல்லது செய்ததுனால அவர் பேர் நம்பி. ஸோ அந்த திருக்குறுங்குடி மலை நம்பின்னு வாங்க, அவர் திருக்கணங்குடின்னு வாங்க கிராமத்துக்காரங்க. கீழே ஒரு பெரிய கோயில் இருக்குது, அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் மலை மேலே போனீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் இருக்குது. ஒரு ஐயங்காரங்க வந்து டெய்லி ஒரு 11 மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் கட்டாங்காப்பி ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு அவர் பாட்டிக்கு போயிடுவார் பொட்டிக்கின்னுட்டு. நானும் அங்கே ரொம்ப நாள் தங்கியிருக்கேன். அந்த கோயிலுக்கு வெளியே தின மேலே படுத்துட்டு இருப்பேன், பாம்பெல்லாம் இப்படி சுற்றிக்கின்லாம் போகும். அங்கே 2 பாம்பு இருக்குது. அண்டு சம்டைம்ஸ் ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா நான் உள்ளே குச்சி போய் பெருமாள் கூட மூலஸ்தானத்திலே படுத்துன்னு இருந்திருக்கேன். அதுலேருந்து நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா பெரிய ஆறு ஒன்று ஓடின்னு இருக்கும். அந்த ஆற்றுக்கு மேலே நீங்கள் போயினே இருந்தீங்கன்னா அங்கே பல அதிசயங்கள் இருக்கும். ஒவ்வொரு தெய்வ வடிவமும் குளிக்கிறதுக்காக ஒவ்வொரு தீர்த்தம் இருக்கும், ராம தீர்த்தம், சீதா தீர்த்தம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி மேலே போனீங்கன்னா பசுபதி தீர்த்தம் இருக்கும், சிவன் குளிக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பறக்கிற பாம்பெல்லாம் இருக்குது. புண்ணியம் செஞ்சிருந்தால் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது வந்து பறக்கிற பாம்புன்னா என்ன, யாரையும் கடிக்காத ஒரு பாம்பு. அதுக்கு நாகமணி வந்துடும், அந்த நாகமணியை கீழே வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் அது பறந்து காற்றை தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. அங்கே வந்து தட்சன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய கல் பாறையில் தட்சகன் கொடை விரிஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதையும் தாண்டி போனால் தீர்த்த கட்டங்கள். அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா அங்கே ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. எப்படி நீங்கள் கார்லெல்லாம் போகிற போது ஃப்ளோரசன்ட் மாதிரி தெரியும் இல்லையா, பெயிண்ட் அடித்தாக்கா, அந்த மாதிரி புல்லில் கூட இருக்குது. அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது, யாரும் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஒரு விளக்கு எஞ்சினே இருக்கும். ஸோ அந்த மலை உச்சிக்கு போயிட்டீங்கன்னா ரோட்டில் வள்ளியூருக்கு போகிற வர பஸ்ஸு லாரி எல்லாமே தெரியும், அந்த அளவுக்கு உயரமான ஒரு இடம் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. எல்லாம் காடு மூடு பிடிச்சின்னு அலைய முடியுமா, நீயே சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ இடங்கள் இருக்குது. அதுக்குன்னு எல்லாம் காடு எல்லாம் மோடியும் எல்லோரும் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்படி அலைஞ்சி உனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன இருக்குது? உனக்கு கடவுளை தான் அடையணும்னா நீ உட்காந்த இடத்துலேயே இருக்கலாம், இருந்தபடி இருங்கோள் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கியோ அங்கேயே இரு, அங்கேயே அப்பயே உனக்கு அந்த தரிசனம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தால் தரிசனம் கிடைக்கும், இல்லை அனுபவம் வரணுன்னா அனுபவம் வரும். இதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டிலையும் போய் நம்ம ஒவ்வொரு இடமா அலைஞ்சின்னெல்லாம் இருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் நான் இதெல்லாம் செஞ்சேன், எல்லா காட்டுக்கும் போனேன், வந்தேன். நான் பர்வத மலை திருவண்ணாமலை கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் யாருமே இல்லாத போது செப்டம்பர் 14, 1988க்கு நான் பரமதத்தில் போய் படுத்துன்னு இருந்தேன். மல்லிகார்ஜுன சாமி கூட படுத்துன்னு இருந்தேன். தண்ணி கூட கஷ்டங்க, ஒரு அழுக்கான தண்ணி, ஒரு மழை பெஞ்ச தேங்கும் இல்லையா, அதை டவரில் வடிகட்டி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். கொலைப்பட்டினி என்ன பண்ணுறதுன்னு அங்கே ஒரு டென்ட் இருந்து தகரக்கொட்டை, அதில் பார்த்தாக்கா யாரோ ஒருத்தன் ஒரு மிளகா பொடியை வந்து பொட்டலம் வச்சுட்டு போயிருந்தான். ஸோ நான் என்ன பண்ணேன், 3 கல்லுக்கு நடுவில் ஒரு அங்கே இருந்த ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சு தண்ணி காய்ச்சி அந்த சுத்தனில் அந்த மிளகா பொடியை கலக்கி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் உப்பு கூட இல்லை அதில். அந்த மாதிரி பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன். 84 to 88 ரேஞ்சில் போகாத இடம் கிடையாது, சுற்றாத காடு கிடையாது. நீங்கள்லாம் ஸ்ரீசைலத்தில் அந்த சிவன் கோயிலை தான் பார்த்துருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன் நான். அந்த காட்டுக்குள்ளே அங்கே சில பழைய காலத்து சிலைகளெல்லாம் இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் அங்கே நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். ஆதிசங்கரர் கபாலிகன் வெற்ற வர்ற இடம் இல்லையா, அந்த இடத்துக்கு பஞ்சத்தாரான்னு பேர் அந்த இடம். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆஃப் சீசனில் அமர்நாத்துக்கு போயிட்டேன்.
யாருமே போக மாட்டாங்க ஆஃப் சீசன். அப்போது நான் எதுவும் சட்டை கூட போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், தண்ணி பாட்டிலாம் எடுத்துன்னு போகிற பழக்கம் கிடையாது. அந்த ஐஸ் தண்ணியை பிடிச்சி குடிச்சு குடிச்சு அப்படியே மலையேறி போவேன். நைட்டாலாம் அங்கே அந்த ரோடு போடுற வேலையில் இருப்பாங்க காஷ்மீர் பாய்ஸ் எல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டென்ட் அடிச்சுட்டு வயிற்றில் ஒரு நெருப்பு சட்டி கட்டி விட்ருவாங்க அந்த சூடு கிடைக்கிறதுக்காக. அப்படி இருந்து அமர்நாத்தில் போய் நான் மாத்திரமே அமர்நாத்தில் கட்டி பிடிச்சிட்டெல்லாம் வந்திருக்கிறேன் ஒரு காலத்தில். ரொம்ப அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கண்ணங்கரேன்னு ஃப்ராஸ்ட் பைட்டுன்னுவாங்க இல்லையா, ஐஸு, அது கடிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி கண்ணங்கரேன்னு ஆகி போயிட்டு அது சரியாகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அண்ட் அப்போல்லாம் இப்போ ரொம்ப அட்வென்ச்சர். இப்போ எங்கூட யாரோ ஒரு ஆந்திரா பையன் அங்கே வேலை செய்கிறான். அந்த திரும்பி வர்றபோது அங்கே போய் அவன் வீட்டில் குளிச்சுட்டு, அங்கெல்லாம் காஷ்மீரில் நீ அந்த காலத்தில் பஸ் ஏறினீங்கன்னா 3 நாள் ஆகும். நார்மலாக ஒரு 8 மணி நேரத்தில் போக வேண்டியதை அவன் அங்கங்கே நிறுத்திடுவான். பஸ்ஸுலேயே ஆடு மாடு கோயிலெலாம் வேறு ஏற்றுவானுங்க. 3 நாள் ஆகும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்புறம் ஒரு இந்த பெஹல்காம்னு இருக்குது. பெஹல்காம்னா முதலாக வருகிற ஊருன்னு அர்த்தம். அங்கே போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா அந்த காஷ்மீரி பொம்பளை ரொட்டி கிட்டி எல்லாம் தட்டி கொடுத்தா அதை சாப்பிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்தபோது இந்த மிலிட்ரிக்காரன் என் கூட வந்தான் இல்லையா ட்ரெயினில், அவங்க அதுக்காக இறங்கி அங்கே போய் ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஜம்முக்கு வந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து சேர்ந்தேன். இது மாதிரி ஒரு காலத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான். பயங்கரமாக அலைவேன். நான் போகாத இடமே இருக்காது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அது ஒரு டைப். காட்டுக்கு போகிறது, நம்பி மலை, மகேந்திரகிரி மலை, கைலாசம், எத்தனை தடவை 11 தரிசனம் பண்ணியிருக்கோம். சைனாவில் இருக்கிற கைலாசம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்தோம். இப்போ நான் சொல்கிறேன் அலைய வேணாம். அதாவது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது அனுபவங்களை தேடி அலைகிற போது. ஆனால் கடவுளை நீ உணரணும் இல்லை அடையணுன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்படி இருக்கியோ அப்படியே இரு. மைண்டை மாத்திரம் கடவுள்கிட்ட வச்சுடு. இந்த உலகத்தில் உனக்கு என்ன கடமை இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. ஓட வேண்டியதில்லை, ஒதுங்க வேண்டியதில்லை, எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை. உனக்கு என்ன டியூ இருக்கோ அது வந்தே தீரும். நமக்கு உள்ளது தானே வரும். நமக்கு உள்ளது, நமக்கு என்ன பாக்கி இருக்கோ அது தானே வரும். அதை கொஞ்சம் கடிச்சு சொல்லு, நமக்கு உள்ளது தானே வரும் அப்படின்னு. நமக்கு என்ன இருக்கோ அது வந்து தான் தீரும். நீ வேணும்னாலையும் வேணான்னாலையும் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ எதுவுமே தேட தேவையில்லை. இப்போ கிளம்பத்தில் உட்காந்துருக்கீங்க, என்ன கம்மி, ஜாலியாக தான் உட்காந்துருக்க. இதுலேயும் நீ கடவுளை கும்பிட முடியல, காட்டில் போய் உட்காந்துட்டு பாம்பு போதா புலி வருதான்னு பார்த்துன்னு இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் மைண்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒன்று போய் உட்கார வச்சா கூட உனக்கு மைண்டு ஒடுங்கிடுச்சுன்னா நீ எங்கேயுமே போக தேவையில்ல. இல்லைன்னா நீ காட்டில் போய் உட்காந்துட்டு அலைஞ்சிட்ருப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அண்ணா நகரில். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு நாள் பாருங்கள் சார், நான் கூட நர்சிங் ஹோமெல்லாம் என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போய் அழகாக ஒரு மாந்தோப்பு வாங்கிட்டு அதில் ஒரு குடிசை போட்டுன்னு இருக்க போகிறேன்னு வரும். நான் சொன்னது, உங்களால் முடியாது சார். நீங்கள் மாந்தோப்பில் உட்காந்துக்கிட்டு நான் என் பிள்ளை நர்சிங் ஹோம் நல்லா நடத்தினானா இல்லையான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. அதை விட நர்சிங் ஹோமில் உட்காந்துட்டு மாந்தோப்பை நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த நினப்பு தான் வாழ்க்கை. நீ எங்கேயுமே வாட தேவையில்லை. என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப்டர் ஆல் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் திஸ் சாதனா பாத் இஸ் வேறெவர் யூ ஆர். உனக்கு எது டியூ இருக்கோ அது வந்தே தீரும், கவலைப்பட தேவையில்லை நீ. ஆனால் யுவர் சர்ச் ஷுட் பி சீரியஸ். நிஜமாகவே நீ தேடணும். அப்போ தேடுவது உண்மை, என்னில் உண்மையிலது கிடைக்கும். தேடுவது உண்மை, ஏன்னா யுவர் சர்ச்சிங் த ட்ரூத். அப்போ ட்ரூத் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். அதனால் உண்மையில் அது கிடைக்கும். பிருங்கி முனிவர் என்பவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கிய சிவபக்தராவார். அவர் சிவபெருமானை சுற்றி வந்தபோது பார்வதியை புறக்கணித்ததால் உமையன்னை கோபம் கொண்டு அவர் உடலை 2ஆக பிரித்தாள். பின்னர் சிவபெருமான் அருளால் பிருங்கி முனிவருக்கு 3வது கால் கிடைத்தது. மேலும் சிவ மற்றும் சக்தி வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தார். இந்த செய்தி பற்றி தங்களது கருத்துக்கள். புராணங்கள்லாம் 1008 ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா கடவுளுக்குள்ளே பேதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. பிருங்கி முனிவர் வெறும் சிவனை கும்பிட்டாரு, சக்தியை கும்பிட மாட்டேன்னு சொன்னார், அப்போ இப்படி நடந்தது அப்படி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கதைங்களுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை.
இப்போது 4 மாடுங்க இருந்துச்சு, அது ஒத்துமையாக இருந்துச்சு. அப்போது ஒரு குள்ளநரி வந்து அந்த ஒத்துமையாக இருந்த மாடுங்கள் எல்லாம் சூழ்ச்சியினால் பிரிச்சுட்டு ஒவ்வொரு மாடாக அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்வாங்க. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கதைங்க. எங்கே 4 மாடு இருந்துச்சு, எங்கே நரி வந்துச்சு, எங்கே என்ன ஆச்சு ஒன்றா. அதாவது இந்த புராணத்தில் வர்ற கதைகளெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவை. இன்ஃபேக்ட் வால்மீகி இருக்கான் இல்லையா, அவன் பேர் ரத்னாகரன், கொலகாரன். அவன் வந்து என் பாவத்தில் குடும்பம் பங்கு வாங்கிக்காதுன்ன உடனே நாரதரை நான் உருப்படுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கண்ணா. அப்போ சாமி சொன்னார், நீ வந்து ராமான்னு சொல்லு. நீ எனக்கு ராமா தர்பை போட்டு சுட்டா கூட வரல. நம்ம எதிரில் இருக்கிற மரத்தை பார்த்து என்னன்னு மரம்னா அது சொல்கிறானார். ராம சொல்லி ராம வந்து தலை மேலே வான்மீகம் பண்ணால் புத்து. ரத்னாகரனா இருந்தவன் தலை மேலே புத்து முளைச்சிது. அந்த புத்துலேருந்து அவன் வெளியே வர்ற போது ஞானியாக வெளியே வந்தான். இந்த வான்மீகத்திலிருந்து புத்துலேருந்து வந்ததுனால அவன் வான்மீகி முனிவரானான். அவன் வெளியே வந்து பார்த்தா 2 பறவைகள் ஏதோ ஒரு சோகத்தில் இருக்குது. அன்றில் பறவைகள்னு பேர். அந்த சோகத்தினால் பாதிக்கப்பட்டு ரோட்டியா பெத்தட்டிக் ட்ராமா வித் பேத்தாஸ்ன்னுவாங்க. ஒரு துக்கமயமான காவியத்தை எழுதினான். அதுதான் ராமாயணம். அப்போ ராமரும் பிறக்கலை, சீதையும் பிறக்கலை, பரத சத்ருகனும் பிறக்கவே இல்லை. அந்த 2 பறவைகளுடைய சோகத்தில் இவன் வந்து அந்த ராமாயண காவியத்தை எழுதினான். இப்போ எப்பயுமே ஒரு ட்ராமா முதல்ல எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் இதில் யாரை நடிக்க போடலான்லாம் டிஸ்கஷன்லாம் நடக்கும். கதை முதல்ல வரும், அதுக்கப்புறம் பாத்திரங்களை உருவாக்குவார்கள். அந்த மாதிரி வால்மீகி முதலிலே எழுதிட்டான் ராமாயணத்தை. அப்புறம்தான் அதை இந்த கேரக்டர்ஸ் தசரதன் அவங்க இவங்க ராமர் சீதை இதெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கதைகள் கூட பல நாடுகளில் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது காரணம், அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா கிடையாது. இந்த பாஹியான் யுவான் ஸ்வாங்கு மார்க்கபோலோ இந்த மாதிரி யாராவது ஊர் சுற்றத்துக்கு வருவானுங்கள, அவங்க இங்கே பார்த்தது போய் அங்கே கொஞ்சம் கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அப்படி தான் அது வந்துச்சு. ஸோ நம்ம ஊரில் இப்போது லவகுசான்றோம், அவங்களாம் ரோமாபுரியில் வந்து ரோமுலஸ் ரீமஸுங்கிறாங்க. ஒரு சிங்கமும் புலியோ அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்ந்துருந்து காட்டில் இருந்தாங்க 2 பேருன்றாங்க. நம்ம ஊரில் திருப்பதி இருக்குது, இது ஏழுமலைன்றோம். அதே மாதிரி ரோம் இருக்குது இல்லையா, அது கூட ஏழுமலை. ரோம் ராமாயணம் ரோமா வருதா இல்லையா? அப்படி இது அத்தன்டிக்காக எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மகாபலிபுரத்தில் போனியான ஒரு பெரிய கல்லை காட்டி இதுதான் கிருஷ்ணர் சாப்பிட்ட வெண்ணன்னு. கிருஷ்ணருக்கு வேறு வேலை இல்லை, இவ்வளோ பெரிய வெண்ணெய் சாப்பிட்டுட்டு மகாபலிபுரத்தில் விட்டு போகிறதுக்கு. அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு கேரக்டரை உருவாக்கி ஏதோ உங்களுக்கு ஒரு மாரலை சொல்ல விரும்புகிறாங்க, அந்த மாரல் உனக்கு சூட்டாச்சுன்னா வாழ்க்கையில் கடைப்பிடி. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸிங் இன் லைஃப், அவ்வளோதான். ஸோ கதைங்களெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணர், ராமர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியர், சிவசங்கர் பாபா, சிரடி பாபா எல்லாம் ஹியூமன். வி ஆர் ஆல் பார்ன் ஹியூமன். நம்ம வயத்தில் வாழ்கிற போது ஒரு வானோரையும் தெய்வம்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அவ்வளோதான், ஒரு அங்கீகாரம் தான் அது. இல்லைன்னா இப்போ பரமாச்சாரியார் இருந்தார்னா அவர் காமாட்சி தான். காமாட்சின்றது என்ன? அவர் செய்த தபத்துக்கு அவருக்கு உள்ளே இருக்கிற ஊனினி பெருக்கி உள்ளொளிவாக ஆனந்தமாய அது உள்ளகிறது. வெளியில் பார்த்தானா அவரும் தான் ஒரு கண்ணு தெரியாது, இன்னொரு கண்ணு கொஞ்சம்தான் தெரியும், மூக்கு கண்ணாடி போட்டுருந்தார். அப்போ பரமாச்சாரியார் ஆனதுனாலேயே அவருக்கு வியாதி வராதுன்னு நினைக்க தேவையில்லை. என்ன அப்படி தான் எல்லோரும். எந்த ஒரு மகான் சரத்குமார் சாமி, ரமண மகரிஷி, எந்த ஒரு மகானுக்கு யாருக்கு கஷ்டம் வந்ததில்லை வாழ்க்கையில் நீ சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் அப்படி தானே. ஸோ எதையும் சீரியஸாக எடுத்துக்காத. அவங்க வாழ்க்கையிலேருந்து உனக்கு ஏதாவது ஒரு லெசன் பிடிச்சிருக்குன்னா அதை கடைப்பிடி. மற்றபடி நீ வந்து பிளைண்டாக இதெல்லாம் ஒத்துக்கவே வேண்டியதில்லை. ஆன்மீகம் என்பது உனக்கு ஒரு வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக் டு லைஃப் கொடுக்குற ஒரு பாஷை, அவ்வளோதான். ஒரு ஜியாகிரஃபின்னா எங்கே மழை பெய்யும், எங்கே காற்றடிக்கும்ன்றது. வரலாறுனா எந்த ராஜா எப்போ மண்டையை போட்டு போனால் யாருக்கிட்ட சண்டை போட்டான்றது. இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஆன்மீகன்றது. இது ஆன்மா சம்மந்தப்பட்டது. இப்போ ஆன்மாங்கிறது எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒன்னிலி உருக்கி உள்ளொளி பெருக்கி, அதுதான் ஆன்மான்றது. உலகத்தில் ஆன்மா இல்லாத ஜந்துவே கிடையாது. எலி, பல்லி, ஓணாம், குதிரை, ஒட்டகம், நீ, நான் எல்லாருக்கிட்டையும் அதே ஆத்மாகுது.
அப்போ நாம்ளும் அதுவும் எந்த வகையிலும் வித்தியாசமானவங்க அல்ல. நம்மளை விட யாரும் பெரியவங்க இல்லை, நம்மளை விட யாரும் சின்னவங்க இல்லை. எல்லா உயிரும் என் உயிராயின வள்ளலர். ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். அப்போ அதே சிவன், அதே ஈஸ்வர சர்வபூதானாம் தான் எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது, ராமர்கிட்ட இருக்குது, கிருஷ்ணர்கிட்ட இருக்குது, ஏற்றுக்கிட்டு புத்தர்கிட்ட இருக்குது. அதனால் யாரையும் பெரிய ஆள்னு நினைக்காது. చరణములే నమ్మితే నీ దివ్య చరణములే నమ్మితే వారధి కట్టిన వరభద్రాచల వారధి కట్టిన వరభద్రాచల వరదా 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 నీ దివ్య చరణములే నమ్మితే నీ దివ్య చరణములే నమ్మితే ఆదిశేషనన్నరమరసేయకు ఆదిశేషనన్నరమరసేయకు అయ్యా 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 నీ దివ్య குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ